ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் தற்போது ஒரு மாவட்டத்தில் நடந்து முடிந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை போட்டிருக்கேன். இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்காமல் இருக்கோ ஸோ அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிச்சுட்டு போயிருங்கப்பா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பசங்களா. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஏ வெக்டார் இமேஜ், செகண்ட் ஒன் AFF ஃபைல் ஃபார்மட் was developed by dash, third one which menu contains the new option, fourth one shortcut to a print document in PageMaker is dash, fifth one RDBMS expands for dash, sixth one in ER model dash types of relationships are available, seventh one what is the extension of PHP file, 18th one which operator is called identical, 9th one predefined functions are also called dash, 10th one what is the index of the first element in an index array in PHP. ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சின்னு கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க, 1 மார்க்ஸ்க்கு ஆன்சரை கொடுத்துட்றேன். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 25 எழுதின போதும். கொஸ்டின் 70 வந்து கம்பல்சரி கேள்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 11th ஒன் லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ், 12th ஒன் டிஃபைன் அனிமேஷன், 13th ஒன் வாட் இஸ் pasteboard in PageMaker, 14 list few advantages of file processing system, 15th one what are the different types of comments in PHP, give an example, 16th one what is an array in PHP and what are the main types, 17th one write the difference between SQL and MySQL. ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாணவர்களை நல்லா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்ட் சி ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 25 எழுதினா போதும். கொஸ்டின் 24 கம்பல்சரி கேள்வி. 18th one list out image file formats, 19th one mention 3 tools in PageMaker and write their keyboard shortcuts, 20 how do you think frame containing text, 21 list any 5 privileges available in MySQL for the user, 22 write about the rules for naming a variable in PHP, 23 how do you call a function in PHP, 24 write about the syntax of PHP. ஓகேங்களா. ஸோ இதில் கூட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் ஸோ பார்ட் டி பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் production team roles and responsibilities or explain the tools in PageMaker toolbox. 26 A part discuss on various database models available in DBMS or what are the data types in PHP, explain. 27 explain the user defined function with suitable examples or what are the steps to draw a ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்கப்பா. நிச்சயமாக நாளை நடக்க போகும் அல்லது இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பல கேள்விகள் முதல் இதிலேருந்து ஒரு முக்கியமாக ஒரு 50 to 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக 5 மாவட்டத்துக்கு வந்துருக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதோடு இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது சொல்கிறோம்ப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கெல்லாம் வரப்போகுதுன்னு. ஸோ அதனால் எல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.